ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். அனுசுயா என்கின்ற ஒரு சாய் சகோதரி கேட்கிறார், அப்பா, நான் அவளைப் போல இல்லை. யாரைப் போல? அவளோடு வாழ்கின்ற இன்னொரு சொந்தக்காரி ஒருத்தி. அவளைப் போல நான் இல்லை என்று அவள் வேதனைப்படுகிறாள். அனுசுயா, வேதனைப்படுவதே தவறு. நாமாக வாழ வேண்டும். அடுத்தவருடைய வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. ஒரு எறும்பு பட்டாம்பூச்சியினுடைய வாழ்க்கையை வாழ ஆசைப்படவில்லை. நாய் சிங்கத்தை பார்த்து ஒரு நாளும் துளி கூட பொறாமைப்படவே இல்லை. யானை ஆகாயத்திலே பறக்கின்ற கிளியை கண்டு ஏக்க பெருமூச்சு விடுவதில்லை. காகமோ குயிலினுடைய இசையை கேட்டு நானும் அதுபோல பாட ஏங்குவதில்லை. சிற்பம் போல சாதாரணமான கருங்கல் இல்லை. நாற்காலி போல கட்டில் இல்லை. ஒரு மரத்தினுடைய பழங்களிலேயே ஒன்று போல் மற்றொன்று இல்லை. ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளிலேயே ஒருவர் போல மற்றொருவர் இல்லை. ஆண் உடலைப் போல பெண் உடல் இல்லை. நேற்று போல இன்று இல்லை. இன்று போல நாளை இல்லை, இருக்காது. அதனதன் வாழ்க்கையை அது வாழுகிறது. நீ மட்டும் ஏன் பொறாமைப்படுகிறாய்? நீ ஏன் அடுத்தவரை பார்க்கிறாய்? நீ மட்டும் ஏன் புலம்புகிறாய்? நீ ஏன் வருந்துகிறாய்? நீ ஏன் பெருமூச்சு விடுகிறாய்? உன்னுடைய வாழ்க்கை என்பது விசேஷமானது. நீ அடுத்தவருடைய தூக்கத்தை தூங்கவே முடியாது. நீ அடுத்தவருடைய பசிக்கு சாப்பிட முடியாது. நீ அடுத்தவருடைய வாழ்க்கையை வாழ முடியாது. உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். நீ உனக்காக மட்டும்தான் பிறந்திருக்கிறாய். உன்னுடைய அறிவு, உன்னுடைய முயற்சி, உன்னுடைய எழுச்சி, அது மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய எழுச்சி. அதை வாழ கற்றுக்கொள். நீ வாழ்வாய், நலம் பெறுவாய். அதைத்தான் அப்பா சொல்கிறார். நம்பிக்கையோடு இரு, நலம் பெறுவாய். பொறுமையோடு இரு, நீ வளம் பெறுவாய். அதற்காக உன்னை வாழ்த்துகிறேன். அனுசுயா, உன்னை வாழ்த்துகிறேன். அல்லாஹ் மாலிக்.